தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து, அமுதே தமிழே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை அறிவோம். முதலில் மேட ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். அச்சுவினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட மேடராசி அன்பர்களே, சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு விசேட பலன்களை கொண்டு வர காத்திருக்கிறது என்றே கூறலாம். மேடராசி அதிபரான செவ்வாய் தற்போது 12இல் இருப்பது விரயங்களை தொடரத்தான் செய்யும். மேலும் சனி, புதன் ஆகிய இரு பகைவர்களின் நடுவில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மேட ராசியினர் மிக்க அவதானமாக செயல்பட வேண்டிய காலம்தான். எனினும் செவ்வாய், புதன், குரு ஆகியோர் சம்பந்தம் இங்கு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுவதால் எதிர்பாராத எழுச்சி, திடீர் முன்னேற்றம், மறைமுக வழியால் பொருள் சேரும், வீடு மனை சொத்துக்கள் சேரவும், உயர் பதவி போன்ற சிறப்பான நிலைகளை அடையவும் வாய்ப்புடைய காலம். அடுத்து ராசியில் சூரியன், சுக்கிரன் பலமாக இருப்பதால் புதிய தொடர்புகள், சொந்தம், நண்பர்கள் சேருதல், திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் அமையவும், திருமணமானவருக்கு குழந்தை பேறு கிடைக்கவும், புத்திரர் உள்ளவர்கள் குழந்தைகளால் சிறப்பு மகிழ்ச்சி அனுபவிக்கவும் யோகம் உண்டு. பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும் காலம். எனவே மேட ராசியினருக்கு சுப பலன்கள் அதிகம் தரும் ஆண்டாகவே அமையும் சித்திரை புத்தாண்டு. எனவே சிவபெருமான், முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்து சிறந்த பலனை அடையலாம். அடுத்து இடபராசி பலன்களை பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிடம் 1ஆம் 2ஆம் பாதங்களும் கொண்ட இடபராசி அன்பர்களே, மேட ராசியில் சூரியனுடன் சேர்ந்து சுக்கிரன் 12இல் இருப்பது தாயார்க்கு ஆரோக்கியத்தை குறைவுபடுத்தி காட்டக்கூடியது. தாயார்க்கு அதிக செலவுகள் செய்ய வேண்டி வரலாம். எனினும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் நண்பர்கள், சொந்தம், மனைவி வழியால் லாபங்கள் காட்ட இடமுண்டு. இவரது நோய்கள், எதிரிகள் தொல்லைகள், கடன் என்பன கட்டுப்படும். இவர் வாக்கிற்கு மதிப்பு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார். பிள்ளைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களுடைய வெற்றி, சாதுரிய செயல்பாடுகள் பெற்றோர்க்கு திருப்தி அளிக்கும். பிள்ளைகளால் தொழில் வாய்ப்புகளும் பதவிகளும் அடைய வாய்ப்புண்டு. மொத்தத்தில் புத்தாண்டு திருப்தியான ஆண்டாகவே அமையும். அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி தேவி வழிபாடு மிகுந்த நன்மை செய்யும். அடுத்து மிதுன ராசி பலன்களை பார்ப்போம். மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரக்காரர்களான மிதுன ராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி புதன் 10இல் உள்ள குரு லக்னத்தில். இந்த குரு புதன் பரிவர்த்தனை பெற்று சிறப்பாக உள்ளது. மேலும் 11இல் சூரியன், சுக்கிரன் என்பன சிறப்பாக இருப்பதால் இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு சிறப்பான யோக பலன்களை அனுபவிக்க பலனுண்டு. சகோதரருடையோர் அவர்கள் மூலம் வெற்றி, புகழ், லாபம் என்பன அடையலாம். பிள்ளைகளுடையோர் அவர்களால் உயர்வு கண்டு மகிழலாம். மேலும் செவ்வாய் பார்வை மிதுனம் பெறுவதால் சிறு பாதிப்பு, காயம்படுதல், சத்திர சிகிச்சை போன்ற சிறு சங்கடங்கள் காணக்கூடும். எனவே வாகனம், போக்குவரத்து போன்ற செயல்பாடுகளில் அவதானம் தேவை. ஜென்ம வியாழன் 1 மாதம் வரை செயல்படுவதால் சிறு சண்டை, சச்சரவு, வழக்கு, இடமாற்றம் போன்ற பலன்கள் அனுபவிக்க வாய்ப்புண்டு. எனவே மிதுன ராசிக்காரர்கள் மத்திம பலன்களை அனுபவிக்க யோகமுடையவர். மேலும்
சிவபெருமான், மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களை வழிபட்டு சுபபலன் காணலாம். அடுத்து கடகராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் 8இல் ராகுவுடன் கூடி மறைவு பெற்ற நிலை. எனவே கடகராசியினர் ஏற்ற இறக்கம், நன்மை தீமை கலந்த சகடயோக பலன்களை காணக்கூடும். எனினும் 9இல் உள்ள சனி பார்வை 11ஆம் இடம் பெறுவதால் பொருளாதார நிலை சீராகும். 10இல் சூரியன் சுக்கிரன் பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் சாதகருக்கு திடீர் பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்பு, புதிய தொழில் ஆரம்பித்தல் போன்ற நற்பலன்கள் காண இடமுண்டு. பிள்ளைகளாலும் மன மகிழ்ச்சி நிறைந்த சுபபலன்கள் காணலாம். சகோதரர்களாலும் சுபபலன்கள் காணவும் லாபங்கள் அனுபவிக்கவும் இடமுண்டு. மாணவர்கள் சிறப்பாக பலன் பெற்று தேர்ச்சி பெற்று உயர்நிலை அடையலாம். எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன் காண யோகம் உண்டு. பார்வதி தேவியையும் காளியம்மனையும் வழிபாடு செய்து நற்பலன் காணலாம். அடுத்து சிம்ம ராசிக்குரிய பலன்களை காண்போம். மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபர் சூரியன் உச்ச பலம் பெற்று 9இல் உள்ளார். கூடவே சுக்கிரனும் சேர்ந்திருப்பது சிம்ம ராசிக்கு பலமான அமைப்பாகும். உயர் பதவி, அதிகாரம், மக்கள் செல்வாக்கு, தலைமை பொறுப்பு போன்ற உயர் நிலைகளை அடைய வாய்ப்புடையது. மேலும் ராசியில் கேது இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், சங்கடங்கள் காட்டக்கூடியது எனலாம். 7இல் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருப்பதும் நண்பர்கள், சொந்தம், உறவுகளிடையே சில விரோதங்கள், பிரிவினைகள், பாதிப்புகள் ஏற்படக்கூடும். மேலும் பெண்களால் வீண் பிரச்சனைகள் உருவாகக்கூடும். வாக்குவன்மையால் வீண் விரோதங்கள், பிரச்சனைகள், வழக்குகள் உண்டாகவும் கூடும். நஷ்டம், இழப்புக்கள் ஏற்படுத்தவும் கூடும். இழப்புக்களை ஈடு செய்யும் வகையில் எதிர்பாராத பொருள் வரவு, லாபங்களும் ஏற்பட சாத்தியம் உண்டு. மாணவர்கள் தடைகளை தாண்டி கல்வி தொடர வாய்ப்புண்டு. அவதானம் தேவை. மேலும் சிவபெருமான், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து சுபபலன் காணலாம். இந்த ஆண்டு சிம்ம ராசியினருக்கு சமபலன் காட்டும் ஆண்டாகவே அமைகிறது. அடுத்து கன்னிராசி பலன்களை பார்ப்போம். உத்தரம் 2, 3, 4ஆம் பாதங்களும், அத்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபர் புதன் 7இல் நீச பங்கம் பெற்று ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. சாதகர் ஆரோக்கியம் மிகவும் சிறப்படையும். தொழில் பதவி உயரும் நிலையுண்டு. 6இல் சந்திரன் ராகு சேர்ந்திருப்பது பலமான நிலையாகும். எதிர்ப்புகள், விரோதங்கள், எதிரிகள் தொல்லை, கடன், நோய் நொடி என்பன சமாளிக்க வல்லமை உண்டாகும். சனி, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் புதனை ஆக்கிரமித்துள்ளன. எனவே நண்பர்களால் சில சங்கடங்கள், ஏமாற்றம், இழப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தவும் கூடும். வீண் வாக்குவாதம், அதனால் சில வழக்கு, பதவி இழப்பு போன்ற சங்கடங்களும் நேரலாம். தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2026 ஜூன் மாதம் குரு மாற்றத்தின் பின்பு நிலைமை சீரடைந்து சுபகாலமாக செயல்படலாம். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கும் இடம் உண்டாகும். அத்துடன் பெருமாள், மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்து நல்ல பலன் காணலாம். இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு மத்திம பலன் கொண்ட ஆண்டாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை 2, 3ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் கொண்ட துலாம் ராசி நேயர்களே,
சுக்கிரனான ராசி அதிபர் 7ல் சூரியனுடன் சேர்ந்து ராசியை பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்படையும், தேவைகள் நிறைவேறும், பொருளாதாரம் சிறப்பாக அமையும். எனினும் இடமாற்றம், வீடு மனை மாற்றம், தொழில் பதவி வகையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளாலும் மனக்குழப்பம், மந்த நிலை, கவலை போன்ற வீண் யோசனைகள் உண்டாக வாய்ப்புண்டு. எனினும் பொருளாதார கஷ்டம், நஷ்டங்கள், கடன்படும் சூழ்நிலையும் ஏற்பட இடமுண்டு. வாக்குவன்மையால் விரோதங்கள், எதிர்ப்புகள் உருவாகக்கூடும். எனவே கடன் கொடுப்பதும் வீண் வார்த்தைகள் பேசுவதும் தவிர்க்க வேண்டும். அடுத்து தெய்வ வழிபாடு அவசியம். மகாலட்சுமி, மகாவிஷ்ணு பெருமானை வழிபட்டு பலன் காணலாம். இந்த ஆண்டு இவர்களுக்கும் மத்தியம பலன் தரும் ஆண்டாகவே கணிக்கப்பெற்றுள்ளது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபர் செவ்வாய் 5ல் உள்ளார். சனி, புதன் என்னும் 2 பகைவரால் இவர் சூழப்பட்டுள்ளார். எனவே சற்று மனக்குழப்பம், யோசனை மிகுதி, முடிவுகள் எடுப்பதில் தாமதம், தடுமாற்றம் போன்ற நிலைகள் காணக்கூடும். பிள்ளைகள் பற்றிய யோசனைகளும் கவலைகளும் காணப்படக்கூடும். நண்பர்கள் விரோதிகள் போலவும், குடும்பத்தில் சிறு கருத்து வேற்றுமை, வாக்குவாதம் ஏற்படவும் இடமுண்டு. மாணவர்கள் சிறப்பான பலன் காணவும், கல்வியில் முன்னேற்றம், உயர்கல்வி வாய்ப்புகளை பெறவும் சந்தர்ப்பங்கள் அமையும். தற்போது 8ல் உள்ள குரு ஜூன் மாதம் முதல் 9ஆம் இடத்துக்கு மாற்றமடைந்து சிறப்பாக செயல்பட உள்ளதால் சிறிது காலம் மந்தமான காலமாகவே இருக்கும். குரு மாற்றத்தின் மேல் சிறப்பான பலன் காணலாம். வருமானம் அமையும் அளவிற்கு செலவுகளும் வரலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். எனினும் தாயார் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். எனவே இந்த ஆண்டு மத்தியம பலன் தரும் ஆண்டு அல்லது சமபலன் வாய்ப்புகள் தரும் ஆண்டாக அமைகிறது. சிவன், முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நன்று. அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபர் குரு 7ல் இருந்து ராசியை பார்வை செய்வது சிறப்பு. தேகாரோக்கியம் சிறப்படையும், முக மலர்ச்சி ஏற்படும், தேகத்தில் தைரியம், உற்சாகம் வெளிப்படும். 3ல் சந்திரன், ராகு என்பன துணிச்சலும், புதிய தொடர்புகள் வாய்ப்புகளையும் உருவாக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வழிகள் தென்படும். மேலும் 5ல் சூரியன் பிரகாசமாக இருப்பது நன்று. பிள்ளைகளுக்கு சிறப்பான அந்தஸ்து, பதவி, தொழில் முன்னேற்றம் என்பன ஏற்படும். 4ல் சனி, செவ்வாய், புதன் சேர்க்கை என்பது தனுசு ராசியினருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, தாய் வழியினருக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. இடமாற்றம், பிரயாணம், வீடுமனை மாற்றங்கள் போன்ற திருப்பங்களும் உண்டாகலாம். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு மத்தியம பலன் தரும் ஆண்டாகவே அமைகிறது. எனவே சிவபெருமான், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபட்டு சுபபலன் பெறலாம். அடுத்து மகர ராசிக்குரிய பலன்களை காணலாம். உத்தராடம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களும், திருவோணம், அவிட்டம் 1ஆம், 2ஆம் பாதங்களும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபர் 3ல் இருக்க பலமான நிலையாக இருந்தாலும் 2ல் சந்திரன், ராகு, 8ல் கேது செயல்படும் காலம் திருப்தியற்றது. 2026 இந்த ஆண்டு டிசம்பர் வரை ராகு கேதுவினால் சங்கடங்கள் உண்டாகலாம். வாயினால் வம்பு, வழக்கு,
வீண் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, பொருள் இழப்பு என்பன ஏற்படக்கூடும். 8ல் கேது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடும் காட்டக்கூடும். மேலும் தாயார் வழி இனத்தவர்களும் ஆரோக்கிய குறைபாடு காட்ட இடமுண்டு. பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் சங்கடப்படுத்தும். மாணவர்களும் அவதானம் தேவை. கல்வியில் பின்னடைவு, மறதி, தடைப்பட்டு கல்வியை தொடரும் சூழ்நிலை என்பன வரலாம். எனினும் குரு புதன் பரிவர்த்தன நிலை மேலும் விபரீத யோகம் உண்டாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பன எதிர்பாராது திடீர் அதிர்ஷ்டம், முன்னேற்றம் ஏற்பட வழி உண்டாக்கலாம். இந்த ஆண்டு தடைகள் தாண்டி வெற்றி பெறும் ஆண்டாகவே அமையும். எனவே சிவன், விநாயகர், பெருமாள் வழிபாடு நன்மை செய்யும். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் கொண்ட கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபர் சனி 2ல் 7.5 சனியின் கடைசி பாகத்தில் செயல்படுகிறார். அவரோடு கூடவே செவ்வாய் புதன் சேர்ந்த நிலையானது சற்று சங்கடம், பொருளாதார கஷ்டம், பணத்தட்டுப்பாடு, வாக்குவன்மையால் வீண் விரோதம், குழப்பம், கண்களில் சில பாதிப்புகளும் உண்டாக இடமுண்டு. மேலும் ராசியில் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருப்பதும் உடல் ஆரோக்கிய குறைபாட்டை காட்டக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் குருமாற்றம் மேலும் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை காட்டுகிறது. செலவுகள் அதிகரித்து காணப்படும். செலவுகளுக்கு ஏற்றவாறு வருமானமும் காட்டலாம். மேலும் இடமாற்றம், பிரயாணம், தொழில் மாற்றம் போன்ற மாறுதல்களுக்கும் இடமுண்டு. எனவே மிக அவதானம் பேண வேண்டிய ஆண்டு, போராடி வெற்றி பெற வேண்டிய ஆண்டு என்றே கூறலாம். பராசக்தி, ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு நன்மை தரும். அடுத்து மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் கொண்ட அன்பர்களே, தற்பொழுது குருவும் புதனும் பரிவர்த்தன நிலை பெற்றமை வெகு சிறப்பு. ஆரோக்கியம் சிறப்பாகும். முக லட்சணம் மிகுந்து காணப்படும். 7.5 சனி காலமாக இருந்தாலும் பாதிப்புகள் இன்றி முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புண்டு. தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். குருமாற்றம் ஏற்பட்டதும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, முன்னேற்றம், பொருள் வரவு, சொத்துக்கள் சேர வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். மனைவி வழி அல்லது கணவன் வழியால் பொருளாதாரம் சீர்படும். லாபங்கள் பெருகும். மாணவர்கள் அவதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். மேலும் 2ல் சூரியன் சுக்கிரன் இருப்பது வாக்கினால் வீண் வம்பு, பொருள் விரயம், வழக்குகள், மேலும் நோய், கண்களில் பாதிப்பு, சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் புத்தாண்டு தடைகள் தாண்டி சமபலன் தரும் ஆண்டாகவே அமைகிறது. சிவன், பார்வதி, ஆஞ்சநேயர் வழிபாடு மிக்க நன்மை தரும். மேலும் இங்கு ராசிகளுக்கு தனித்தனி பரிகாரம் என்று ஏதும் கூறவில்லை. முழு நம்பிக்கையுடன் மனமுருகி வழிபடுவதே பரிகாரம் என்பது அறிவோர் நம்பிக்கை. எனவே உண்மையான பக்தி வழிபாடே சிறந்தது. மேலும் இந்த ஆண்டு கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதால் நாக தேவதைகளுக்கான பூசை வழிபாடு, ராகுகேதுவிற்கான பூசை வழிபாடுகளே முக்கியமானது என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மனம் போல் வாழ்க. நன்றி.